தேர்ந்தெடுத்து அந்த ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்தி இந்த குடும்பத்துடைய பாரம்பரியம் புகழ் மங்கக்கூடாதான். அம்பாள் அப்படி கேட்கிறாரு, தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கதைகள் வாராத கொடையும். கொடையில என்ன தெரியுமா, அங்கேருந்து சாமிகள்லாம் வராங்க, அவர் வராரு, இவர் நிறைய மக்களும் நிறைய தானம் பண்ணினாதான் உலகத்திலே சிறந்தது என்ன தானம். நமக்கு என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் வேண்டும், ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி. என் மனசாட்சிக்கு தெரியும் என்ன இருக்குன்னு, அப்போ நான் எடுத்து கொடுப்பேன். எல்லாத்தையும் கொடுக்க தெரியா போக வேண்டாம், இருக்கிறது அவனுக்கு தெரியுங்களா, பெரிய கொடுக்கணும். கர்ணன் நல்ல கொடைவள்ளல். கர்ணன் பிறக்கும் போது கவசகுண்டலத்தோட பிறந்தான். அப்படி சூரிய பகவான் கொடுத்தார், அதுலேருந்து எடுத்து கொடுத்தான். ராமணர்கள் அப்படி இல்லையா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அப்படி நல்லவராவது அம்மா வளர்த்து உண்மை இல்லாம தான் பிறந்தோம் இல்லையா. உண்மை இல்லாமல் பிறக்கும்போது திரைக்கடல் ஓடியும் திறமையும் தேடும். வேதம் படிச்சிருக்காரு, 4 சம்பாதிக்க வெளியூர் போறாரு, இங்கே இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க, சம்பாதி கடல் கடந்து போறீங்க. திரைக்கடல் ஓடியும் திறமையும் தேடி கொண்டு என்ன கொண்டு வந்தியோ அதுலேருந்து தியானம் பண்றதா நீ தான்டா கர்ணன். கர்ணன் அது திரேதாயுகம். கலியுகத்துல நான் சம்பாதிச்சிலிருந்து இங்கே 4 பேருக்கு என்ன கொடுக்குறானோ அவன் தான் கர்ணன். அவன் கொண்டு வந்தான். பிறக்கும் போது எல்லாம் இருந்து நம்ம பிறக்கும் ஒன்றும் இல்லையே, துணி இல்லாமல் பிறந்தோம். அப்புறம் தானே திரவியத்தை தேடினோம். அதுலேருந்து நீ என்ன கொடுக்க போற, அங்கேதான் ஒரு கொஞ்சம் முக்கியம் கொடுங்க. அதனால தடைகள் வாராத கொடை. அம்மா அபிராமிட்ட கேட்கறாருன்னா போட்டு என் பிள்ளைகள் இடத்துல இருக்கலாம் உங்களோட குழந்தைதாம்மா, தடை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுக்கறதுக்கு வேண்டாமா, சம்பளம் வாங்கினா நான் செலவழிக்க முடியும். அதாவது நீ கொடுத்துட்டே இருக்கு. மகாலட்சுமி கடாட்சம் வேணும். மகாலட்சுமி மகாலட்சுமி மகாகாளின்னா மகாலட்சுமி சரஸ்வதி சொல்றா, அந்த லட்சுமியோட கடாட்சம் நீ எனக்கு தந்துக்கிட்டே இருக்கு. அப்படி தந்துக்கிட்டே இருந்தால் போறாது, தந்ததுலேருந்து 4 பேருக்கு கொடுக்கறதுக்குள்ள மனசையும் கொடு. தடைகள் வாராத கொடை. கொடுக்கணும்னு நினைக்கும் போது தடை சொல்றதுக்கு ஆளை நிப்பாட்டினாங்க. அவருக்கு என்ன கொடுக்குறேன், அவர் சோம்பேறி அப்படி எவ்வளோ சொல்ல வச்சுறாரு. அந்த மாதிரி ஆளை அதனால முதல்ல சொல்றாரு, லெட் நோபிள் நல்ல எண்ணங்களை கொடுத்தனா இந்த தடைகள் வராது. தடைகள் மாறாத கொடை, தொலையாத நிதியம். நிதியம் சொன்னால் நான் சேர்த்து வச்ச பொருள் புகழ் கஷ்டப்பட்டாலும் வீட்டு தொடர்ந்து போயிடக்கூடாது. அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறாரு. தொலையாத நிதியமும் கோணாத கோல். கோல்னு அரசாட்சி. ஒரு வீட்டில் புருஷனும் முண்டாட்டி அந்த குழந்தையோட நல்ல அரசாட்சி நடத்தினா அந்த லோகம் பூரா நல்லா இருக்கும். அடுத்த வீடு பக்கத்து வீட்டுக்குலாம் போக வேண்டாம். என் வீடு நல்ல அரசாட்சி நடத்துறோம், அந்த வீடு நல்ல அரசாட்சி நடத்துறோம், அப்ப லோகம் பூரா நல்லா இருக்கும். கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு. தமிழ்ல எப்படி எழுதியிருக்கான் பாருங்க, ஒரு துன்பம். அம்பாள் என்னோட அம்மா இல்லையா, நான் குழந்தை போய் கேட்கிறேன், ஒரு துன்பமும் எனக்கு எதிராதுமா, எனக்கு தாங்க முடியாதுமா. ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில். அம்பாவுடைய பாதம் எப்படி இருக்கான், தூய்மையிலும் தூய்மை